திருப்பாவை பாடல் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் செருமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணி வண்ணன் என்னலைவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னோ மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். திருப்பாவை பாடல் 16. பொருள். எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக. மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளியெழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான். அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக. திருவெம்பாவை பாடல் 16. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் எட்டிடையின் மின்னி பொலிந்தம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம்தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவிலாயம் கோமா நண்பர்க்கு முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய். திருவெம்பாவை 16வது பாடல். பொருள். முதல் 15 பாடல்களில் சிவபெருமானை வழிபடுவது பற்றியும் பாவை நோன்பு இருப்பது பற்றியும் சிவனின் அருளை பெற நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என விளக்கினார் மாணிக்கவாசகர். தோழிகள் இருவர் பேசிக்கொள்வது போலவும் கூட்டமாக சென்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்பும்போது பேசும் செல்ல சண்டைகள் கோபங்கள் ஆகியவற்றை அழகாக கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து 16வது பாடலில் இயற்கையின் அழகு பற்றியும் மழை எவ்வாறு பொழிகிறது என்பது பற்றியும் எடுத்து கூறுகிறார். முதல் 15 பாடல்களில் சிவபெருமானை பற்றி பேசிய மாணிக்கவாசகர் 16வது பாடலில் மழையையும் அம்பிகையையும் ஒப்பிட்டு பாடுகிறார். கடல் நீரை முழுவதுமாக சுருக்கி மேகங்கள் உறிஞ்சிக் கொள்கின்றன. அப்போது இந்த மேகங்கள் கரிய நிறத்தை பெற்றுவிடுகின்றன. கருத்த மேகங்கள் அம்பிகையின் திருவுருவம் போல் மாறிவிட்டன. மழை பெய்யும் போது வெட்டுகிறது. மின்னலானது அம்பிகையின் இடையை போன்று உள்ளது. அம்பிகையின் திருவடியில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்பும் ஒன்றுடன் ஒன்று மோதும்போது கேட்கும் சத்தத்தை போல் வானில் இடி முழக்கம் தோன்றுகிறது. வானவில்லானது அம்பிகையின் வளைந்த புருவங்களைப் போல் காட்சியளிக்கின்றன. என்றைக்கும் தன்னை ஆட்கொண்டிருக்கும் சிவபெருமானை விட்டு எப்போதும் பிரியாமல் அவருடனேயே இருக்கக்கூடிய சக்தியான அம்பிகை சிவபெருமானை வணங்கக்கூடிய அன்பர்களுக்கு சுவாமி அருள் செய்வதற்கு முன்பாகவே தானே வந்து கருணை மழையை பொழியக்கூடியவள். இந்நருளை சுரக்கும் அருட்பெரும் தெய்வமாக விளங்கும் அம்பிகையின் கருணையைப் போல் மழையே நீ பெய்ய வேண்டும்.